ஈஸ்வரி பார்த்துட்டிங்கன்னா, தன் குடும்பத்த நினச்சு ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்களே! செல்லினும் அவங்க வீட்டுக்கு போயிட்டான், எழிலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டான். இப்படி எல்லாருமே விட்டு போயிட்டா, கடைசி காலத்தில நம்மள யார் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கோபி வராரு. "ஏம்மா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்க, "இல்லடா எல்லாருமே வந்துட்டு அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த குடும்பத்தில நானும், நீயும், பாக்கியம் மட்டும் தான் இருக்கோம். இனியாவும் பார்த்துக்கிட்டோன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா. அப்புறம் நாம என்ன பண்றது? கடைசி காலத்தில நம்மள யார்றா பார்ப்பாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏம்மா இப்படியெல்லாம் நினச்சு கவலைப்பட்டு இருக்க? அதான் உங்களுக்கு பாக்கியம் இருக்காங்கல்ல, நான் இருக்கேன். வேற என்னம்மா?" அப்படின்னு கேட்க, "ஏன்டா பாக்கியமும் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு போயிடுறா. நீயும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போயிருவா. அப்புறம் நான் மட்டும் தான் தனியா இருக்கணும். இந்த வீட்ல யாருமே இல்ல எனக்குன்னு." அப்படின்ற மாரி சொல்ல, "அதெல்லாமா நெனச்சு வருத்தப்படாதம்மா. வேணா வாம்மா நானும் வரேன்." அப்படின்ற மாரி சொல்ல, அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரியோட சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. பாக்கியாவுமே அங்க இருக்காங்க. அவங்களுமே வந்து பத்திரிக்கை வச்சுட்டு, "இவங்க என்ன கோபி அண்ணன் இங்க இருக்காரு. இன்னும் திருப்பி பாக்கியா கூட சேர்ந்துட்டாங்களான்னு?" சொல்ல, "ஆமா திருப்பி பாக்கியா கூட சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் இப்ப சேர்ந்து வாழ்றாங்க." அப்படின்னு சொல்ல, இத கேட்ட பாக்கியா பார்த்தீங்கன்னா, செம கோவம் வருது. சரி என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாவே இருக்காங்க. சொந்தக்காரங்க வெளிய போன பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட, "ஏன் அத்த இப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, அத இன்னைக்கோட மறந்துருங்க. நான் எக்காரணத்த கொண்டு அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். அவரு இந்த வீட்ல இருக்கிறது என்னால பொறுக்க முடியல. இதில அவர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு வேற சொல்றீங்க. இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்த. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவமா ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோபி வந்துட்டு, "பாக்கி சொல்றதும் கரெக்ட்டு தாம்மா. நான் என்னதான் இருந்தாலும் வந்துட்டு வேற ஒருத்தன் தானே. அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தர் யாராவது இருந்தா பார்த்து வீட்லயே தங்க விட மாட்டேங்கிறாங்க. பாக்கியா பார்த்தீங்கன்னா, பெருமனசு பண்ணி என்ன வீட்ல தங்க விட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது அவன் மனச ஏம்மா நீங்க கஷ்டப்படுத்துறீங்க?" அப்படின்னு சொல்ல, "ஏன்டா ஒரு காலத்தில நீயும் பாக்கியாவும் ஒண்ணா தானே சேர்ந்து வாழ்ந்தீங்க. அதுதான் நான் சொல்லியிருக்கேன்." அப்படின்னு சொல்ல, "அதுவும் இல்லாத நீ ஏன்டா வெளிய போணும்? நீ இங்கேயே இருடா. நீ என் மகனா என் கூட இருடா. நீங்க எல்லாருமே வந்து இந்த வீட்ட விட்டு வெளிய போயிட்டீங்கன்னா, நான் மட்டும் தனியா இருந்து என்ன பண்ண போறேன்? அப்புறம் நானும் கஷ்டப்பட்டு கடைசியில சாகணும்." அப்படின்னு சொல்ல, "ஏம்மா அப்படியெல்லாம் பேசுறீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி நான் உங்க கூடவே இருக்கேன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி போக மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியாவ கூப்பிட்டு, "ஏன் பாக்கியா இப்படியெல்லாம் பேசுற? நீ ஒரு காலத்தில கோபி கூட எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்திருக்க." அப்படின்னு சொல்ல, "அத்த வாழ்ந்தேன்னு சொல்லுங்க. சந்தோஷமா வாழ்ந்தேன்லாம் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் பேசுனோனே எனக்கு இன்னும் கடுப்பாகுது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே கோவமா கிளம்பிட, கோபி வர்றாரு. கோபி கிட்ட பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஒரு மனசுல தோணுது. அத நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு." அப்படின்னு சொல்லி, "என்னம்மா?" அப்படி சொல்லுங்கம்மா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, "இல்ல நீயும் பாக்கியாவும் திருப்பி பழைய மாரி ஒண்ணா சேர்ந்து வாழணும். உங்களுக்கு நான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் ஆனா பாக்கியா ஒத்துவாமா?" அப்படின்னு சொல்ல, "பாக்கியாவ நான் பேசி கன்வின்ஸ் பண்றேன். உனக்கு சம்மதம் தானே?" அப்படின்னு சொல்ல, கோபிமே வந்துட்டு, "சரிம்மா பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எழிலும் செடியும் பார்த்தீங்கன்னா, கூட்டி ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "உனக்கும் கோபிக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன்டா. நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்ல, இத கேட்டு எழில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. "அத்த பாக்கியா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தர கூட கல்யாணம் பண்ணி வைங்க. நானே சிறப்பா வந்து யாரையான ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா திருப்பியும் கோபி கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. அவரு அந்த ஆள் பேச்ச கேட்டாலே எனக்கு கடுப்பாகுது." அப்படின்னு சொல்ல, எழில் பார்த்துட்டீங்கன்னா, "ஏன்டா இப்படி பேசுறலாம்? அவரு ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம அப்பாடா! அப்படியெல்லாம் பேசக்கூடாது." அப்படின்னு சொல்லி, என்னதான் அப்பாவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாவ தனியா தவிக்க விட்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாத அம்மாவ ஏமாத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது திருப்பியும் அம்மா கூட சேர்த்து வைக்கணும்னு பேசுறாங்க. "நீ அத கேட்டு சும்மா இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட அம்மா மேல பாசமே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சண்டை போடுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.